வணக்கம். அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 30 நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 25,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 25,000 கோடி ரூபாய்க்கு விற்பனையும் செய்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1,800 கோடி ரூபாய்க்கு. ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ குறித்தான அப்டேட் 3வது நாள் நேற்று முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டு மொத்தமாக 150% ஆகியிருந்திருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 189% சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. இன்றைக்கி மே 1 குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்ஸ், இட்டர்னல் அல்லது ஜொமேட்டோ, ரெயில்டெல், 5 பைசா கேபிட்டல் மற்றும் ஸ்போர்ட் கிங் இந்தியா. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்றைக்கி விடுமுறை. மே 1 மகாராஷ்டிரா தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி விடுமுறை. ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மாதத்தோடைய அவங்களுடைய சேல்ஸ் டேட்டா வெளியிட ஆரம்பிப்பாங்க. அதே போல் மற்ற நிறுவனங்களும் ஏப்ரல் மாதத்திற்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட ஆரம்பிப்பாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மே 3 வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் எஸ்பிஐ உடைய ரிசல்ட்டில்? Q4 அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 43,872 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் அவங்க எதிர்பார்ப்பது 17,971 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 13% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் மே 3 குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எதிர்பார்ப்பது 7,313 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 3,552 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வருண் பியூரேஜஸ் இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 726 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 5,567 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 19. ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 255 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4,159 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. டேட்டா நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கிளாண்ட் ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுற மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளாண்ட் ஃபார்மா. வேதாந்தா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல்: நெட் ப்ராஃபிட் 3,483 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 154% அதிகரிச்சிருக்கு. ஏதாவது ஒன் டைம் ஐட்டம் இருந்திருக்கான்றது என்னால் சரிபார்க்க முடியலைங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 40,455 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 38,888 கோடி ரூபாய். டிமர்ஜர் குறித்தான அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள்ளார டிமர்ஜர் முடிவடையும்னு சொல்லியிருக்கிறாங்க வேதாந்தா. 15 அனலிஸ்ட் வேதாந்தாக்கு கவரேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 10 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், 4 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும், ஒருத்தர் செல் ரெக்கமெண்டேஷனும் வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். காரமெண்டல் இன்டர்நேஷனல் முருகப்பா குரூப் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கூடுதலாக டிவிடெண்ட் இல்லாமல் 6 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக 3 ரூபாய் ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 17. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 580 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 262% அதிகரிச்சிருக்கு. இதில் ஒன் டைம் கெயின் இருப்பதாக கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4,988 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. ப்ளூஜெட் ஹெல்த் கேருக்கு மோதிலால் ஓஸ்வால் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நேற்று நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க ப்ளூஜெட் ஹெல்த் கேருடைய ஷேர் ப்ரைஸ். எதிர்பார்க்குற டார்கெட் 865 ரூபாய். ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. கொலஸ்ட்ரால் குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்.
இந்தியன் ஆயில் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க, டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹3, ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும். ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் ₹7,265 கோடி, குவார்டர் ஆன் குவார்ட்டர் 150% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹1.95 லட்சம் கோடி, குவார்டர் ஆன் குவார்ட்டர் 0.5% அதிகரிச்சிருக்கு. விமார்ட் ரீட்டைல் மே 2ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. போனஸ் அறிவிச்சாங்கன்னா கம்பெனியுடைய வரலாறுல இதுதான் முதல் முறை போனஸ் அறிவிப்பதாக இருக்கும். கிரீவ்ஸ் காட்டன் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹2. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ₹823 கோடி, இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹24 கோடி, பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. போன ஆண்டு இதே குவார்ட்டர் ஒப்பிடும்போது போன ஆண்டு இதே குவார்ட்டரில் 2.6 கோடியாக இருந்தது. இந்த குவார்ட்டரில் ₹24 கோடி. சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹4.20. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹1,531 கோடி, இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹125 கோடி, இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஃபெடரல் பேங்க் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹1.20. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட். ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹2,377 கோடி, இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹1,030 கோடி, இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.21%. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.84%. போன குவார்ட்டரில் 1.95% இருந்தது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.44%. போன குவார்ட்டரில் 0.49% இருந்தது. பாமர் லாரி தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. மே 21ஆம் தேதி போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், பைபேக், டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. முன்னவே சொல்லியிருந்தாங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போகிறதாக. இப்போ மே 21ஆம் தேதி அவங்க போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், பைபேக் மற்றும் டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க பாமர் லாரி. சோனா பிஎல்டபிள்யூ குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.60. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ₹865 கோடி, இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹164 கோடி, இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. டேட்டா கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. அஜந்தா ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹1,170 கோடி, இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹225 கோடி, இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஷேருக்கு ₹2.50. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹1,016 கோடி, இயர் ஆன் இயர் 22% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹269 கோடி, இயர் ஆன் இயர் 18% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ₹293 கோடி. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இன்ட்ராடேல நேற்று 18% விழுந்திருக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், அவங்களுடைய தெலங்கானா ஆலையில் வந்து வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. 3 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 6 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மற்றொரு ஆலை, தெலங்கானாலே இருக்கக்கூடிய மற்றொரு ஆலையில் இதே மாதிரியான தீ விபத்து ஏற்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு அதே சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. என்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க மகாராஷ்டிராவில் லித்தியம் அயன் பேட்டரி பேக் உற்பத்தி ஆலையை அமைக்க இருக்கிறாங்க. ₹47.3 கோடி முதலீடு செய்ய இருக்கிறாங்க. என்ன உற்பத்தி திறனில் அமைக்கிறாங்கன்னா, மாதந்தோறும் 35,000 பேட்டரி பேக்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய திறனில் அமைக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹184 கோடி, இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹2,859 கோடி, இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. நெட் ப்ராஃபிட் ₹83 கோடி, சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது ₹80 கோடி. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 75% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ₹864 கோடி, சிஎன்பிசி டிவி 18 எதிர்பார்த்தது ₹865 கோடி. இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. கிராஸ் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.18%. போன குவார்ட்டரில் 2.68%. நெட் என்பிஏ 0.49%. போன குவார்ட்டரில் 0.56% இருந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ் குறித்து சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் அவங்க போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு ஷேர் வைத்திருந்தால் கடைசியாக எவ்வளோவா மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் போட்ட கேல்குலேஷன் படி பார்க்கும்போது ஸ்டாக் ஸ்பிளிட் தான் முன்னே வருதுங்க. அவங்க சொல்லி அந்த ப்ரெஸ் ரிலீஸ் படி பார்க்கும்போது ஸ்டாக் ஸ்பிளிட் தான் முன்னே வருது. ஸோ நம்ம ஒரு ஷேர் வைத்திருந்தோம், ஸ்டாக் ஸ்பிளிட் பின்னணி தெரியாதவங்களுக்காக ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்கிறது ₹1 மாறுது. அப்போ நம்ம ஒரு ஷேர் வைத்திருந்தோம்னா அது 2 ஷேராக மாறுது. அதுக்கப்புறம் போனஸ் அப்ளை ஆகும். போனஸ் அவங்க சொல்லியிருப்பது வந்து ஒரு ஷேர் வைத்திருந்தால் 4 ஷேர் கிடைக்கும்னு. ஸோ ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு பிறகு ஒரு ஷேர் நம்ம வைத்திருந்தோம்னா அது 2 ஷேராக மாறும். அந்த 2 ஷேருக்கு போனஸ் 4 4 8 கிடைக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக 10 ஷேர்ஸ் இருக்கும் நம்ம கைவசம். ஸோ ஒரு ஷேர் இருந்தால் 10 ஷேராக மாறும். முதல்ல ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணிக்கும், ஸ்டாக் ஸ்பிளிட் அப்ளை ஆகும், அப்புறம் போனஸ் அப்ளை ஆகும். இது என்னுடைய புரிதல்.
கிரைசில் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். நெட் ப்ராஃபிட் 160 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 813 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. பந்தன் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.50. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 318 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 482% அதிகரிச்சிருக்கு. மறுபடியும் அந்த ஒன் டைம் ஏதாவது ஈவெண்ட் இருந்திருக்கா அப்படின்றது தெரியல. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 467 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 4% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 2756 கோடி ரூபாய். ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 2880 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6.7%, போன குவார்ட்டரில் 6.9% இருந்தது. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 4.71%, போன குவார்ட்டரில் 4.68%. நெட் என்பிஏ 1.28%, போன குவார்ட்டரில் 1.11% இருந்தது. சிஎட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். சிஎன்பிசி டிவி 18ல் சிஎட் குறித்தான அப்டேட். நிதியாண்டு 2026க்கான கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ க்ரோத் டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிதியாண்டு 2026ல் ரா மெட்டீரியல் காஸ்ட் Q2ல் குறைய ஆரம்பிக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிதியாண்டு 2026ல் 900லேருந்து 1000 கோடி ரூபாய். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சொனாட்டா சாஃப்ட்வேர் 12% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 2127% வால்யூம் அதிகரித்தது. சிஎட் 9% ஷேர் ப்ரைஸும் 917% வால்யூம் அதிகரிப்பு ரிசல்ட் ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம். பார்பிக்யூ நேஷன் 8% ஷேர் ப்ரைஸும் 370% வால்யூம் அதிகரிப்பு. கோ ஃபேஷன் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. 7% அதிகரித்தது. 6476% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்ஆர் கேபிள் 6% ஷேர் ப்ரைஸும் 2021% வால்யூம் அதிகரிப்பு. ஷாஃப்லர் இந்தியா 6% உயர்ந்தது. 1442% வால்யூம் அதிகரித்தது. பாரதி ஹெக்ஸாகாம் 6% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு. 133% வால்யூம் அதிகரிப்பு. கிரீவ்ஸ் காட்டன் 5% ஷேர் ப்ரைஸும் 600% வால்யூம் அதிகரிப்பு. HDFC லைஃப் 4% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 100% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ ஜெட் ஹெல்த் 4% ஷேர் ப்ரைஸும் 240% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 11% சரிந்தது. 3952% வால்யூம் அதிகரிப்பு. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் 9% சரிந்தது. 150% அதிகரித்தது வால்யூம். ஷாப்பர் ஸ்டாப் 7% வீழ்ச்சி. 683% வால்யூம் அதிகரிப்பு. 5 ஸ்டார் பிஸ்னஸ் 6% வீழ்ச்சி. 362% வால்யூம் அதிகரிப்பு. கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் 6% வீழ்ச்சி. 840% வால்யூம் அதிகரிப்பு. அதுல் ஆட்டோ 6% சரிந்தது. 383% அதிகரித்தது வால்யூம். பஜாஜ் ஃபினான்ஸ் 5% வீழ்ச்சி. 273% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.